வாங்க அரைக்கீரை பற்றி பார்க்கலாம். அரைக்கீரை காலைல தான் ஒரு கட்டு வாங்கினேன். ரூ. 15. இந்த கட்டு தான், சின்ன கட்டு. அப்புறம் காலையிலேயே கீரைலாம் ஆஞ்சிட்டு, நல்லா பார்த்தீங்களா இது மாதிரி தான் ஆஞ்சிடணும். ஆஞ்சிட்டு கீரையில் இந்த மாதிரி இருக்கும், இந்த இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் தூர போட்டுறணும். இந்த மாதிரி முன்னாடி பூ மாதிரி இருக்கணும், பூ மாதிரி இருக்கும், அதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. நான் சேர்த்துக்க மாட்டேன். அப்புறமா ஒரு சில இதில் பூச்சி வட்டு மாதிரி, பூச்சிக்கடின்னு சொல்லுவாங்க அது, அந்த மாதிரி இலை, இந்த மாதிரி இலையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் தூர போட்டுருங்க. அது வந்து பூச்சி அரிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இலையெல்லாம். அது லைட்டாக காஞ்சது, அது மாதிரி ஒரு சில இதில் லைட்டாக 2-3 புல் கூட இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி காஞ்ச இலை, புல், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா ஆஞ்சி வச்சுருங்க. ஆஞ்சி வச்சுட்டேன். ஆஞ்சி வச்சப்போ அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 4-5 அலசு, இல்லை குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது நல்லா அலசிடுங்க. ஏன்னா மணல்லாம் இருக்கும், கீரை எங்கே இதாச்சு வச்சுச்சுன்னா நமக்கு தெரியாது. அதனால் ஒரு 3 நல்ல தண்ணியில் ஒரு 3 அலசாவது நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 2 பல் பூண்டு, அவ்வளோதான். லைட்டாக சீரகம் கொஞ்சோண்டு போட்டு ஒரு ஒரு அரை ஆசம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக வைக்காங்க. ஒரு சிலர்லாம் குக்கரில் போட்டு வேக வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போலாம் செய்யவே கூடாது. கீரைலாம் மூடி போடாமல் தான் வேக வைக்கணும். லேசாக ஒரு 2 பிஞ்சு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு நல்லா சேர்த்துக்கலாம். வீக்லி ஒரு ஒன்ஸாச்சும் கீரை செஞ்சு கொடுங்க நம்ம பிள்ளைங்களுக்கெலாம். கீரை, அதுவும் போக கீரை டெய்லியும் சாப்பிடக்கூடாது. டெய்லியும் சாப்பிட்டா உடலில் உஷ்ணம் அதிகமாயிரும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கீரையில் லைட்டாக அந்த கீரை போட்டு லைட்டாக நெய்யும் போட்டு உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் பெருகும், ஐ மீன் வெயிட் போடும். தண்ணி பார்த்திங்களா, தண்ணி நல்லா வற்றிருச்சு. இன்னும் நல்லா ஒரு அரை டம்ளர், ஒரு 1/4 டம்ளர் வர அளவுக்கு நல்லா வற்றிடணும். வற்றிச்சுன்னா அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கீரையில் நிறைய விட்டமின் இருக்குது, இரும்பு சத்தெல்லாம் நல்லா நிறைய இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒருக்கையாவது குழந்தைங்களுக்கு கீரை கொடுங்க. நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. மிக்சியில் ஒரு சிலர் அடிப்பாங்க, மிக்சிலெலாம் அடிக்காதீங்க. 1/4 டம்ளர் தண்ணி வந்துருச்சு, அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் லேசாக மிளகுத்தூள் போட்டு நான் குடிச்சிடுவேன், இல்லை என் பையனுக்கு கொடுத்துடுவேன். லைட்டாக உப்பு போட்டு, ஸ்டார்டிங்கே உப்பு போடக்கூடாது, கடைசி தான் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா அந்த பருப்பு மற்ற வச்சு, கொஞ்சோண்டு பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன், அந்த பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நம்ம வேக வைக்கும் போதே பாசி பருப்பு சேர்ப்பாங்க. நான் சாம்பார் வச்சதுனால கொஞ்சம் பருப்பு சேர்த்துருந்தேன். அந்த பருப்பு வச்சு இந்த என் பையன் தான் மத்து வச்சு கடையிறது. இந்த மத்து வச்சு தான் நான் கீரை கடைவேன் கடையில் செய்யும்போது. அதுமாதிரி ஃபீவர், ஒரு குளிர் காய்ச்சல் அடித்தா கூட லைட்டாக மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, மஞ்சள், சுக்கு எல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி குடிச்சிருங்க.